டில்லியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகத்தில் கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபீனுக்கு பிரதமர் மோடி லட்டு ஊட்டினார். அர்பன் நக்சலைட்டுகளின் செல்வாக்கு சர்வதேச பரிமாணங்களை பெறுவதுடன் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகின்றனர். ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கும் கட்சிகளை மக்கள் முன் அம்பலப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கூறினார். தமிழகத்துக்கு 12.16 லட்சம் கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக சட்டசபையில் கவர்னர் உரை என்ற பெயரில் சபாநாயகர் அப்பாவு வாசித்தது அப்பட்டமான பொய் உரை என அன்புமணி விமர்சித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு கவர்னர் அளிக்கவுள்ள தேநீர் விருந்தை விசிக புறக்கணிப்பதாக திருமாவளவன் அறிவித்துள்ளார். தான் விரும்புவது போல் உரை அமைய வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார் என்றும் திட்டமிட்டே அவை மரபை கவர்னர் மீறியதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னையில் ஜனவரி 24, 25 ஆகிய 2 நாட்கள் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளிலும் மொத்தம் 4079 வாக்குச்சாவடி மையங்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த முகாம்கள் செயல்படும்.